சார் 5 ரூபாய்க்கு சில்லறை இருக்குமா சார்? பஸ்ல கேட்டா கொடுப்பாங்கல்ல? சில்லறை வச்சுட்டு இல்லன்னு சொல்றாங்க சார். இந்த ஏய் சக்தி, இங்கேயா நிக்கிற? பஸ்ஸுக்கு நிக்கிறேன். பஸ் ஸ்டாண்ட்ல பஸ்ஸுக்கு தான் நிப்பாங்க, பின்ன என்ன ஏரோப்ளேனுக்கா நிப்பாங்க? ஆமா, நான் இங்க இருக்கிறது உனக்கு எப்படியா தெரியும்? அவன் இருக்கிற இடமே தெரியறப்போ நீ இருக்கிற இடம் தெரியாதா? அது போட்டோம், உனக்கு பாம்பு பிடிக்க தெரியுமா? போச்சுடா, கொஞ்ச நாள் இந்த தொந்தரவே இல்லாம இருந்தேன், மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? பிடிக்க தெரியும். இப்ப என்ன? நீ கூட பத்திரிகையில படிச்சிருப்பியே, பாம்பு தோல் விஷம் பறிமுதல்னு. அதை செய்யறவனே அந்த சிவா தான். அதை வச்சு கோடிக்கணக்கான பணம் சம்பாதிச்சுட்டான். இப்ப நான் என்ன செய்யணும்? சொல்றேன், ஒரு விஷமுள்ள பாம்பை உன்கிட்ட கொடுக்க ஏற்பாடு பண்றேன். அதோட நீ போய் அவனை சந்திக்கணும். நீங்க உட்காருங்க. என்ன வேணும்? சரக்கு கொண்டு வந்திருக்கேன். என்னது? சாம்பிள் திறந்து காட்டுமா? அதெல்லாம் வேணாம். ஐயா வேற ஒருத்தோட பேசிட்டு இருக்காரு, அப்புறமா போய் காட்டு. நல்ல விலை போட்டு தருவார். ராஜ், அஞ்சனா உனக்கு எவ்வளவுடா பணம் கொடுத்தா? பாஸ் சொல்றா. இல்ல பாஸ், எனக்கு ஒரு வாரம் டைம் கொடுங்க. அந்த சக்திவேல் எங்க இருந்தாலும் தீர்த்து கட்டிடுறேன். நான் என்ன மடையனா? அவனை தீர்த்து கட்ட ஏற்கனவே ஆளுகளை அனுப்பிச்சிட்டேன். நீ உண்மையானவன். இவன் சத்தம் போட்டு காரியத்துக்கு எடுத்துட போறான். வாங்க மிஸ்டர் சக்திவேல், எனக்கு எந்த சிரமம் கொடுக்காம நீங்களாவே வந்துட்டீங்க. எப்படியும் சாகிறதுன்னு முடிவு பண்ணிட்ட, ஆனா எப்படி சாக போறேன்னு முடிவு பண்ணிட்டியா? உன்னை எப்படி சாகடிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அதனாலதான் பாம்பு அதோட புத்துளைய சந்திக்க வந்திருக்கேன். பாம்போட விளையாடி பழக்கப்பட்ட எனக்கு உங்கூட விளையாடுறது கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும்.
இடைவெளி இல்லை, இனி வரும் துயரமில்லை. தொட்டு வைத்த நிலா வந்து சுற்றி வரும் விழா என்று, தொட்டு வைத்த நிலா வந்து சுற்றி வரும் விழா என்று. இவள் உள்ளம் புது வெள்ளம், அது நான் போல கொள்ளும். நான் போகும் மேகங்கள் என்னை பெண் பார்த்து சொல்லும். வெள்ளக்கார போற மாதிரி இல்ல வர. அத்தே என்னடா திடீர்னு? நீ தானே சொன்ன பணம் முக்கியம் இல்ல குணம் தான் முக்கியம்னு, அதான் வந்துட்டேன். நான் அப்பவே சொன்னேன், அந்த பைய சரியான சமயத்துல காலவாரி விட்டுருவான். சொன்னா கேட்டியா நீ? எனக்கு என்னமோ அவன் நம்ம ஏமாத்திட்டு தான் தோணல. எதுக்கு கொஞ்சம் பொறுமையா இருந்து பாப்போம். இதுக்கு மேலே நான் பொறுமையா இருந்தா பைத்தியக்கார பட்டம் தான் கிடைக்கும் எனக்கு. இருக்கிற சூழ்நிலையை பார்த்தா அண்ணன் இவனுக்கு அல்வா கொடுத்துட்டான் போல இருக்கு. நம்ம இங்க இருந்தோம்னா இவனுங்க நமக்கு அல்வா கொடுத்துருவானுங்க. நம்ம இங்க இருந்து காட்டிக்கிறதே சரி. அவனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், நிச்சயமா வந்துடுவான். அவனை பத்தி உனக்கு என்ன தெரியுங்கிறதான் இது வரைக்கும் பார்த்தன. எங்கடா வர? அண்ணனை பார்க்க நான் ஒரு தெளிவான முடிவுக்கு வந்திருக்கேன். உன் பழைய முதலாளியோட மக பேர்ல பாசம் இருந்தா அந்த சக்திவேலுக்கு என்ன வேலை காட்டுறேன்னு விலகி இருந்து வேடிக்கை பார். அதுதான் நம்ம ரெண்டு பேருக்கு நல்லது. அப்பா அவர் எப்படி இருக்காரு விசாரிச்சீங்களா? விசாரிக்கத்தான் காலங்காத்தால கடும் குளிர்ல பச்சை தண்ணியில குளிச்சிட்டு டிஃபன் கூட சாப்பிடாம வெறும் வயிற்றுல ஒரு அம்பாசடர் டாக்ஸி எடுத்துக்கிட்டு போனேன். சொல்லுங்களேன். டாக்ஸி மெதுவா தானமா போச்சு. திடீர்னு குறுக்க ஒரு மூதேவி சைக்கிள்ல வந்துட்டான். டாக்ஸியும் சைக்கிளும் ஒன்னும். சித்தப்பா அவர் எப்படி இருக்காரு? சைக்கிள்காரன் தானே, உயிருக்கு ஒண்ணு ஆபத்து இல்ல. சும்மா ஆங்காங்கே லேசா காயம். உடனே பெரிய கூட்டம் கூடி மாங்கு மாங்குன்னு சண்டை போட ஆரம்பிச்சிட்டானுவ. நீங்க இறங்கி போக வேண்டியது தானே? எங்க இறங்க விட்டானுவ? சப்ஜாரா எல்லாரையும் போலீஸ் அள்ளிக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு விட்டானுவ. அங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சாட்சி சொல்லிவிட்டு அப்புறம் நீ என்ன எதுக்காக அமிச்சேன்னு மறந்து போச்சா? நேரா கேட்டுட்டு போலான்னு வந்தேன். உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அவரை போய் பார்த்துட்டு வர சொன்னா ஊர் நம்ம வாங்கிட்டு வந்து நிக்கிறீங்க. இனி உங்களை நம்பி பிரயோஜனமே இல்ல. நானே போய் பாத்துக்கிறேன். இது நீ ஆரம்பத்திலேயே செஞ்சிருக்கலாம். ஆனா அவசியமா போலீஸ் ஸ்டேஷன் போனதுல எனக்கு ரொம்ப அவமானமா போச்சு. நீங்க இருக்கிறதே அவமானம் தான். என்ன இருந்தாலும் உன்னையே நம்பி இருந்த பொண்ணை நீ அம்பூன்னு விட்டுட்டு வந்தது தப்பு. அவன் வாழ்க்கையில் இந்த பிரச்சனையை தீர்த்துட்டேன். உன்னை கூட்டு போனவன் பணத்துக்காகத்தான் இவ்வளவு செஞ்சான்னு நீயே சொல்ற. பணம் தனக்கு கிடைக்கலங்கிற கோபத்துல அவன் அந்த பொண்ணுக்கு தொந்தரவு தர மாட்டான்னு என்ன நிச்சயம்? ஆமா தம்பி, இப்படிப்பட்ட நேரத்துல அந்த பொண்ணை நீ தனியா விட்டுட்டு வந்தது ரொம்ப தப்பு. ஆமா, நான் வந்து இவ்வளவு நேரமாச்சு, தம்பியை காணோம். என்னது தம்பியா? நீ பார்க்கவே இல்லையா? அவனால உன் உயிருக்கு எந்த ஆபத்தும் வராதுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
அதனாலதான் உனக்கு பாதுகாப்பா இருக்கிறத நான் பகிரங்கமா காட்டிக்காம இருந்தேன். அப்ப அந்த சக்திவேல் அவன் ஏன் ஆளுதான். உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா தான் முழு சொத்தும் கிடைக்கும்னு உங்க அப்பாவோட உயில் சொல்ல, தன்னை தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு சிவா சொல்ல, உன் எதிர்காலமே ஒரு கேள்விக்குறியாயிடுச்சு. அந்த கேள்விக்கு நான் கண்டுபிடிச்ச பதில் அந்த பையன் சக்திவேல். அங்கிள், இப்ப அவர் எங்க? நான் சொன்ன வேலையை முடிச்சுட்டான். பட் எங்கேயோ போயிட்டான். எங்க போனா ஏன் போனான்னு தான் தெரியல. அது எப்படி தெரியும்? நீங்க தான் பணம் பணம்னு பேய அலையறீங்களே. அப்படி இருக்கும்போது ஒரு சராசரி மனுஷனோட மனசு எப்படி தெரியும்? சக்தி. ஆமா அஞ்சி, அந்த சிவா உனக்கு கொடுத்த தொல்லைய கூட என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது. அதுல ஒரு கம்பீரம் இருந்தது, தைரியம் இருந்தது. ஆனா அதை பயன்படுத்தி இந்த பெரிய மனுஷங்க உன் சொத்தை அடைய திட்டம் போட்டது கேவலம் கோழைத்தனம். இவங்க அகராதியில அதுக்கு பேரு புத்திசாலித்தனம். சக்திவேல், நீ நினைக்கிறது தப்புப்பா. என்ன பொறுத்த வரைக்கும் பணம் முக்கியம் இல்ல. நீ அஞ்சனாவை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இரு. கல்யாணத்துக்கு முன்னாடியே ஆசீர்வாதமா? சுப்பு. ஆமா சேகர், துரோகம் தான். எனக்கு வேற வழியே தெரியல. நீ காஷாயத்தை கட்டிக்கிட்டு கிளம்பிடுவ, அது என்னால முடியாது. எனக்கு பணம் தேவை. நிச்சயமா கிடைக்காது. இப்ப இவ்வளவு யோக்கியமா பேசுற நீ அன்னைக்கு ஏன்டா ஒத்துக்கிட்ட? நீதானே சொல்லி கொடுத்த, மண்ணுக்காக போராடின தர்மனை காட்டிலும் பொண்ணுக்காக போராடின ராமனுக்கு தான் மகத்துவம் ஜாஸ்தின்னு. இப்பவும் நான் அதைத்தான் சொல்றேன். பொண்ணை கட்டிக்கிட்டு நீ ராமனா இரு, அவ சொத்தை எல்லாம் என்கிட்ட கொடு, நான் தர்மனா மாறிடுறேன். சக்தி, உங்களுக்கு என் சொத்து தான் வேணும், எனக்கு நீங்க தான் வேணும். கல்யாணத்தை முடிச்சுக்கிட்டு சொத்தை உங்களுக்கே கொடுத்துருவோம். ஆமாமா, அதேதான் நானும் சொல்றேன். காட்டுப்பாதையில வழிமறிச்சு கத்திய காட்டுற திருடங்கிட்ட பொண்டாட்டி நகையை கழட்டி கொடுக்கிற புருஷங்காரன் நாளைக்கு அவன் மான திருடு போகாம காப்பாத்திடுவாங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம்? அப்படின்னா புரியல? எங்க கல்யாணம் நடக்கும், உனக்கு காசு கிடைக்காது. ஓஹோ, நீங்க ஹனிமூன் போய் குழந்தைய பெத்துக்கிட்டு வரீங்க, அதுக்காக நான் பால் புட்டியோட காத்துக்கிட்டு இருக்கணும், அப்படித்தானே? கேட்கறதுக்கு ஒரு மாதிரி இருந்தாலும் ஜித்து விஷயம் தான். சக்திவேல், ஓ ஆசைய நீ சொல்லிட்ட, நடக்க போறத நான் சொல்றேன். சம்பந்தப்பட்டவங்களே சாட்சியா இருக்கட்டும். சுப்பு, இவனை பிடிச்சு தூண்ல கட்டு, இத அவ கழுத்துல கட்டு. சக்தி, அஞ்சுவை கூட்டிட்டு இங்க இருந்து தப்பிச்சு போயிடு. சக்திவேல், இங்க இருந்து தப்பிச்சு போயிடு. வேணாம் மாஸ்டர், வேணாம். பந்தயம் பணமா இருந்தா ஒத்துக்குவேன். மாஸ்டர், என் உயிரை கேட்டா கூட கொடுத்துட்டு ஏகலவனையும் மிஞ்சிடுவேன். இவளை நான் விரும்புறேன், அவ என்ன விரும்புறான். இதுக்கு மேல நீங்க இந்த விஷயத்துல தலையிட நினைச்சீங்க, விபரீதமாயிரும். விளைவிக்குங்க. வித்தைய கத்து கொடுத்த உங்களுக்கு என் திறமையில சந்தேகம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அந்த சந்தேகத்தை தீர்க்க வேண்டியது என் பொறுப்பு.
ஜித்து கெட்டிக்காரு. உண்மைதான் சக்தி. இந்த ஆளு மாதிரி தெருவுக்கு 8 பேர் கெட்டிக்காரனா இருக்கிறத விட ஊருக்கு ஒருத்தன் ஒன்ன மாதிரி நல்லவனா இருந்தா போதும். அஞ்சு, உங்க அப்பா என்ன நினைச்சாரோ அது இன்னைக்கு தாமா நிறைவேறி இருக்கு. நீ ஒரு நல்லவனோட வாழ போறேங்கிற சந்தோஷத்தோட என்ன நானே சட்டத்துக்கிட்ட ஒப்படைச்சுக்க போறேன். அஞ்சு, சக்தி, சந்தோஷமா இருங்க. அடியில் சுகம் கொடு, இடையில் தொட விடு, இதழுக்கு இடம் கொடு அம்மம்மா. அனுபவம் பெற விடு, அனைத்துக்கு வழி விடு, மறுப்புக்கு விடை கொடு அம்மம்மா. அவசியம்